Hi, this is Chef Hemalita from Choco Truffle. So, நம்மளோட அகாடமியில் இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்றைக்கி ஃப்ரூட்டட் கேக் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஜங்கல் க்ரீம் கேக்கு, இது பிளாக் கரண்ட் அண்ட் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க. புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சாக்கோ டஃபலுடைய ஃபவுண்டர் ஹேமலதா மேம் நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஒரு விமனாக இந்த பிஸ்னஸை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட அவங்களுடைய இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸை பற்றி கேட்க போகிறோம். அண்ட் இந்த பேக்கிங் அகாடமியை அவங்க எப்படிலாம் நடத்திட்டு இருக்காங்க, இங்கே என்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றத அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஹாய். ஸோ ஃபஸ்ட் சொல்லுங்கள் மேம், இந்த பேக்கிங் அகாடமியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த விஷயம் இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு? எதனால இந்த பிஸ்னஸை நீங்கள் சூஸ் பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நல்லாவே டெசர்ட்ஸ் வந்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஸ்வீட்ஸு டெசர்ட்ஸ் இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இது. ஸோ கொரோனா டைம் வந்து நிறையா பேரோட லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கும் அதே மாதிரி தான் கொரோனா டைமில் வந்துட்டு இவங்களுக்கு செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சு, ஸோ அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கும் செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் அமௌண்ட் கொடுத்து வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு எங்களுக்கு அது ஒரு பிஸ்னஸாக வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்படி தான் வந்து என்னோடய பிஸ்னஸ் வந்து சின்னதாக வீட்டில் இருந்து வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு பிஸ்னஸாக வந்து சேஞ்ச் ஆச்சு. இந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு என்ன, இந்த ப்ரொஃபஷனை நீங்கள் ஏன் சூஸ் பண்ணீங்க? ஸோ உங்களுக்கு வந்து கேக் சாப்பிட்றது பிடிக்குமா, இல்லை நீங்கள் வந்து சிலர் வந்து நான் வீடியோஸ் பார்த்து எனக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு முதல்ல இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரணும் அப்படின்னு எந்த டைமில் ஸ்பார்க் ஆச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான் நான் அவங்களுக்காக மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ மற்றவங்களும் அந்த ப்ரௌனி சாப்பிட நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது அந்த ப்ரௌனிலேருந்து தான். ஸோ மற்றவங்களும் சாப்பிட்டதுக்கப்புறமா அது ஒரு பைசாவாக கன்வெர்ட் ஆச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம எதில் நிற்போம், எப்போவுமே பைசாவில் நிற்போம் இல்லையா? ஸோ பேக்கிங் பொறுத்த மட்டும் எவ்வளோ தடவை செஞ்சாலுமே சரி அது ஒரு தெரப்பி மாதிரி. நீங்கள் செய்ய அடிக்ட் ஆகிடுவீங்க அதுக்கு. ஸோ நம்ம அதே மாதிரி கேக்ஸ் பண்ணுறப்போ சரி, நீங்கள் எவ்வளோ கேக்ஸ் பண்ணாலுமே அன்றைக்கி அந்த டே வந்து உங்களுக்கு அந்த கேக் வந்து ஸ்பெஷல் தான். ஸோ டெய்லியும் புதுசாக பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். ஸோ அது ஒரு தெரப்பி மாதிரி. எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே சரி, நமக்கு அது வந்து அப்படியே அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படியே வந்து கம்மியாயிடும். ப்ளஸ் நமக்கு பைசாவும் வந்துட்டு அதுலேருந்து வருது இல்லையா? ஸோ அந்த மணி ஜென்ரேட் பண்ணுறப்போ எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நான் வந்து பேசிக்கலி இன்ஜினியரிங் தான். ஸோ நான் ஐடியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு தான் அதை விட இது எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு பிஸ்னஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். என்னோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி தான் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஹோட்டல் ரன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்தது எல்லாமே பிஸ்னஸ் தான். ஸோ அதனால் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சேன். இந்த நான் பண்ணிட்டு இருந்த அந்த இதே வந்துட்டு எல்லாருமே பைசா கொடுக்க ஆரம்பித்தாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து என்னாச்சுன்னா, ஓகே இதையே ஒரு பிஸ்னஸாக நம்ம ஏன் எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து தான் இது ஒரு பிஸ்னஸாக வந்து எனக்கு கன்வெர்ட் ஆச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் எனக்குமே ஒரு 1000 ரூபீஸுங்கிறதே ஒரு வாரத்துக்கெல்லாம் வந்துச்சு, அவ்வளோதான் இருக்கும். பட் ஆனால் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வரதான் ஓகே இதுவும் ஒரு பிஸ்னஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துகிட்டு பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நம்ம பேக்கிங் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கேக் மேக் பண்ணி அதை செல் பண்ணணும்னு நினைப்போம். இதை வந்து ஒரு அகாடமியாக போடணும், இதை வந்து நம்ம நிறைய பேருக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிற டெசிஷன் வந்து நீங்கள் எப்போ எடுத்தீங்க? ஸோ இதில் வந்து உங்களோட டெசிஷன் நீங்கள் கரெக்டாக பார்க்குறீங்களா, இல்லை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும், நான் கேக் பேக் பண்ணி செல் பண்ண தான் போகிறேன், அகாடமியாக மாற்றணுன்ற ஐடியா, அது எப்படி வந்துச்சு? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ எங்ககிட்ட வந்து ப்ரௌனி சாப்பிட்டவங்க அண்ட் கேக் சாப்பிட்டவங்க வந்து நீங்கள் சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து ஒருத்தர் 2 பேருக்காக நாங்கள் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ நான் பேக்கிங் கரியர் ஸ்டார்ட் பண்ணப்பவே வந்துட்டு பெங்களூர், கோயம்புத்தூர், சென்னை அந்த மாதிரி தான் போய் கற்றுக்கணுமா இருந்தது. சேலமில் நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்துட்டு
இங்கே பேக்கிங் கிளாஸ் எதுவுமே கிடையாது. சேலமில் ஃபர்ஸ்ட் பேக்கிங் கிளாஸஸ் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் செட்டப்போடு ஸ்டார்ட் பண்ணது நாங்கள் தான். ஸோ எங்களோட கிளைண்ட்ஸ் கேட்டதுலேருந்து தான் வந்துட்டு அது ஒரு ஐடியாவாக வந்து எங்களுக்கு வர ஆரம்பிச்சது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ண ஒரு பர்சன் இருப்பாங்க. அண்ட் உங்களோட ஃபஸ்ட்டு கிளாஸோட மெமரி பற்றி ஷேர் பண்ணுங்கள். அதில் எத்தனை ஸ்டூடெண்ட் இருந்தாங்க அண்ட் இப்போது நீங்கள் எத்தனை பேருக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கீங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணுங்கள். என்னோட ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2000 rupeesக்கே வந்து டோட்டலாக கேக் பண்ணுறதுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தேன். என்னை நம்பி வருவாங்களா, யாராவது கிளாஸ் வருவாங்களா அப்படின்னு எல்லாரும் கேட்டதுனால தான் கிளாஸ் போட்டதே. பட் இருந்தாலும் ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்ம என்ன தான் வந்துட்டு டெசர்ட் பண்ணாலும் அது உடனே போயிடும். ஆனால் வந்துட்டு கிளாஸ் வருவாங்களான்னு பயந்துகிட்டே இருந்தேன். 2000 ரூபாய்க்கு எல்லா கேக்ஸுமே சொல்லி கொடுத்தேன். அது சேல் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தப்போ வெறும் ஒரு 1 hourல அந்த 5 seats வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ தான் ஓகே நம்ம ஒரு நல்ல இதில் தான் வந்துட்டு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு இது வந்து எனக்கு அன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போ இருந்தே வந்துட்டு பேக்கிங் பண்ணுறதோட எனக்கு அகாடமிஸும் வந்துட்டு நல்லா போயிட்டுருக்கு. ஸோ மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் இந்த 4 yearsல. நிறைய பேருக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அப்படி இருக்கும். ஸோ நானே உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன்டா, அப்படியான மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லிக் கொடுத்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வளர்ந்த விஷயங்கள் இதை பற்றியும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி நான் இன்ஸ்பயர் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நிறையா பேர் இருக்காங்க. ஸோ சேலமில் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 80% ஆஃப் ஷாப் வச்சுருக்கவங்க, அதாவது கியாஸ்க் ஆகட்டும் இல்லை ஹோம் பேக்கிங் பண்ணுறவங்களாகட்டும் இங்கேருந்து போனவங்களாக தான் இருக்கும். அண்ட் நான் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்ட் இருக்காங்க, அவங்க கியாஸ்க் வச்சு ரன் பண்ணுறாங்க. அவங்க மோர் தென் 10+ branches வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அரௌண்ட் இன்னும் ஒரு 4 branches வந்து அவங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ நாமக்கல், பெங்களூர் வரைக்கும் வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ என்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு போனவங்க இவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்களேங்கிறதப்போ எனக்கு பார்க்க நானே அதை பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல், அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கொடுக்குது அது. பிராண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆகுது அண்ட் இதோட ஃப்யூச்சரை நீங்கள் எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு இதெல்லாம் ஆசை இருக்குது, இத்தனை பிரான்ச்சஸ் பண்ணணும், இல்லை இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லி தரணும், இல்லை எனக்கு வந்து ஒரு பேக்கர் ஆகணும், நான் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 9 years ஆகுது ஆல்மோஸ்ட் இப்போது. பட் சாக்கோ ட்ரஃபில் ஒரு பிராண்டாக வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணது 2021 தான். ஸோ அதுலேருந்து தான் அந்த 5 years தான் நாங்கள் இது ஒரு பிராண்டாக வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களுடைய நெக்ஸ்ட்டு மூவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன பில்டிங்கில் என்னோடய அகாடமி இருக்கு இல்லையா, ஸோ ஒரு ஹோல் பில்டிங்லேயும் வந்துட்டு ஃப்ளோர் பை ஃப்ளோராக வந்துட்டு நிறைய கிளாஸஸ் நடக்கணும். ஸோ நிறையா வந்துட்டு எங்களுக்கு கெஃபே ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை அண்ட் ரெஸ்டாரண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை. ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் எங்கள் அப்பா வந்து ஃபுட் பிஸ்னஸ். ஸோ நானும் வந்துட்டு சேம் அதே ஃபுட் பிஸ்னஸை வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அண்ட் கெஃபையும் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 2-3 yearsல அதுவும் நடக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். சரி, நெக்ஸ்ட் வந்து லைக் உங்களோட இனிஷியலாக நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு தயக்கம் இருக்கும். நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்கான அமௌண்ட். ஸோ இந்த ஸ்டோரியை பற்றியும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஓன் மணியாக இருந்தால் கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரும். இவ்வளோ காசை நீ இதில் போடணுமா, இல்லை நீ இந்த பேக்கிங்கை சூஸ் பண்ண அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் நடந்துச்சா? அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அதை சொல்லுங்கள். கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் நடந்தது. ஸோ நானுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோடலாம் இதுக்குள்ளே வரல. ஸோ ஸ்டார்டிங் ஒரு 2000-3000 அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் இருந்தாவே போதும். நம்ம ப்ரௌனிஸ், சாக்லேட்ஸ் இது எல்லாமே ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து வந்த மணியை தான் அகைன் அண்ட் அகைன் இன்வெஸ்ட் பண்ணி ஸோ இந்த லெவலுக்கு வந்து சாக்கோ ட்ரஃபி வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த பேக்கிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் பேக்கிங் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் பேக்கிங் கற்றுட்ருக்காங்க. கற்றுக்கிட்டு நிறைய பேர் வந்து இந்த பேக்கிங்கை பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ தேவைப்படும் மேம்? ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 2000-3000 இருந்தாவே போதும், அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் நீங்கள் ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு ஓடிஜி இதெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ப்ராப்பராக பண்ணுறீங்க, ஒரு சின்ன கிளாஸ் போய்ட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னா 15,000 rupees இருந்தால் போதும். நீங்கள் ஓடிஜிஸ் அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் பிளெண்டர் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டம்ஸ். ஸோ இதை ஓடிஜியும் பிளெண்டர் வாங்கிட்டாவே போதும். மற்ற ஐட்டம்ஸில் ஒரு 3000 rupees தான். ஸோ நீங்கள் இப்போது பேக்கிங் வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோன்னா வந்து நிறைய காசு வேணும் அப்படிலாம் நினைக்கிறேங்க. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக மெத்து தான். உங்கள்கிட்ட ஒரு 2000-3000 இருந்தாவே போதும், நம்ம கண்டிப்பாக இது ஒரு பிஸ்னஸாக வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். முன்னாடி இப்போது இந்த பேக்கிங் இண்டஸ்ட்ரியில் வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சிங்
சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு வந்து ஒரு தப்பான ப்ராடக்ட்ஸையும் சூஸ் பண்ண முடியும், அதே டைமில் ஒரு கரெக்டான ப்ராடக்ட்டையும் சூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு பேக்கர் கிட்ட நம்ம கேக் வாங்கணும்னா என்ன மாதிரியான குவாலிட்டிஸாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? ஸோ ஆல்ரெடி அவங்க ப்ரீவியஸாக பண்ண ஒர்க்ஸ் எல்லாமே பாருங்கள், நம்மளோட ரிவ்யூஸும் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்தா பெட்டராக இருக்கும். ஓகே. ஸோ உங்கள் பிஸ்னஸை நீங்கள் ப்ரமோட் பண்ண இனிஷியல் ஸ்டேஜஸில் என்ன மாதிரியான சவால்கள் இருந்துச்சு? உங்களோட டேஸ்ட் பிடிச்சி மட்டும் வந்தாங்களா, இல்லை இதுக்காக நீங்கள் இனிஷியல் ப்ரொமோஷன்ஸ் ஏதாவது பண்ண வேண்டியிருந்துச்சா? ஸோ நான் என்னோடய கெரியர் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா சேலமில் பேக்கரே கிடையாது. ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போவாது வந்து கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குது, ஹோம் பேக்கர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. பட் நான் ஸ்டார்ட் பண்ண புதுசுலலாம் வீட்டில் பண்ணுறீங்களா, நல்லா இருக்குமா, ஹைஜீனாக இருக்குமா, அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிது. ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்க கஸ்டமருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்க ஆரம்பிச்சிது. அப்புறம் உடம்பு சரியில்லாமல் போகும் அப்படின்னு பயந்துட்டு இருந்தவங்க எல்லாருமே அகைன் அண்ட் அகைன் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கு பிடிக்குது. அந்த சுகர் லெவல் எல்லாமே நம்ம அப் அண்ட் டவுன் பண்ணி கொடுக்குறப்போ, மில்லட்ஸில் செஞ்சு கொடுக்குறப்போ, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஸ்வீட்னஸில் நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்குறப்போ கஸ்டமர்ஸ்க்கு பிடிக்க ஆரம்பிச்சு. ஸோ அகைன் அண்ட் அகைன் வாங்கின கஸ்டமர்ஸே வந்து ரிப்பீட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்துட்டு நிறைய ஆர்டர்ஸுமே வர ஆரம்பிச்சிது. ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. வாரத்துக்கு ஒரு கேக் வரும், மாதத்துக்கு 2 கேக் வரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர்ஸ் திருப்பி ரிப்பீட் ஆக அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அவங்க வீட்டு கல்யாணம், ஸோ அந்த மாதிரி வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா பீக்கில் போக ஆரம்பிச்சிங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் விமனா, நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் லைஃப், ஃபேமிலி லைஃப் இது இருக்கும். அட் அ டைம் வந்து உங்கள் அகாடமி பார்க்கணும், உங்களுக்கு நிறைய கேக் ஆர்டர்ஸ் வரும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? அதை பற்றி ஏதாவது உங்களோட டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். டிப்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன், குட்டி கிச்சன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வீட்டில் நம்மளோட கன்வீனியன்ட் டைமில் ஒர்க் பண்ணாவே போதும், நம்ம கேக் ஆர்டர் வந்து முடிச்சிடலாம். 9 to 5 ஜாப் மாதிரி கிடையாது இது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம வீட்லேயே நம்மளோட கன்வீனியன்ட் டைமில், இப்போது நீங்கள் பேபிஸ் வச்சுருக்கீங்கனாலுமே சரி, பேபிஸ் எல்லாம் தூங்க வச்சுட்டு நைட் ஒரு 1 hour 2 hour பண்ணாவே அந்த ஒர்க்கை முடிச்சிடலாம். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ அதுக்கப்புறமா அகாடமின்னு வந்ததுக்கப்புறமா ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த டைமில் இது பண்ணணும் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த டைமில் அந்த ஒர்க் நம்ம கரெக்டாக பண்ணிட்டு வந்தோம்னாவே கரெக்டாக இருக்கும் நமக்கு. எனக்கு வந்து பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா எல்லோரும் வந்துட்டு 5 days வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அந்த 2 days லீவுக்காக ஓடிட்டே இருப்பாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி இப்போது ஓடிட்டே இருக்க ப்ராசஸ் வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்காக நான் என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது என் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி நீ வேறு ஏதாவது கற்றுக்கோங்க, நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒன்றா சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது சேலம் சரௌண்டிங்கில் என்ன இருக்குது, என்ன கிளாஸஸ்லாம் இருக்குது, இப்படி எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சாக்கோ ட்ரஃபிள் வந்து எனக்கு வந்து பட்டுச்சு. எல்லோரும் வந்துட்டு சிங்கிளாக ஒருத்தர் தனித்தனியாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு வந்து இது ஒரு அகாடமியாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு கோர்ஸை வந்துட்டு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி இது இப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை நான் பார்க்கும்போது எனக்கு மற்றதை கம்பேர் பண்ணும்போது சாக்கோ ட்ரஃபிள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே வந்து கோர்ஸ் படித்தவங்க கிட்ட நான் சாப்பிட்ருக்கேன், போய் கேக்ஸ்லாம் வந்துட்டு ஆர்டர் பண்ணி நான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அந்த டேஸ்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களே அப்படி பண்ணும்போது நம்ம அதை போய் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி வந்தது தான் சாக்கோ ட்ரஃபிள். இப்போ நான் செகண்ட் டே கிளாஸ் வந்திருக்கேன். செகண்ட் டேலேயே நான் வந்து இவ்வளோ அழகாக பண்ணுவேன் நான் வந்து நினச்சி பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஒரு ரேபிட் ஃபயர் செக்மெண்ட் விளையாட போகிறோம். ஸோ நீங்கள் 1 wordல உங்களோட ஆன்சரை குயிக்காக சொல்லலாம், ஓகேவா? ஸோ உங்களோட ஃபேவரட் டெசர்ட் இது? டெஸ்லெட்டஸ். ஓகே. அடுத்ததான் கேக்கா பேஸ்ட்ரியா? பேஸ்ட்ரீஸ். அப்புறம் டார்க் சாக்லேட் ஒரு மில்க் சாக்லேட்? மில்க் சாக்லேட். நெக்ஸ்ட் வந்து ஹோம் ஓவன் ஒரு ப்ரொஃபஷனல் ஓவன்? ஹோம் ஓவன். ஒன் இன்க்ரீடியண்ட், இந்த இன்க்ரீடியண்ட் இல்லாமல் என்னால் பேக்கிங்கே பண்ண முடியாது. சுகர், ஸ்வீட்டு, அதாவது நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம், ஒயிட் சுகராக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம், பட் சுகர் வந்து கண்டிப்பாக வேணும். ஓகே. ஸோ இப்போ வந்து பேக்கிங் கற்றுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆர்வத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு போய் திறந்து பார்க்குற விஷயம் யூடியூப் தான். யூடியூப்பை திறந்து பார்த்தா அவங்களே நிறைய ட்ரையல் அண்ட் எரர் இதெல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் ஃபைனலாக நம்ம ப்ரொஃபஷனலாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ ஆன்லைனில் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து கற்றுக்கிறதுக்கும் ஒரு அகாடமி வந்து கற்றுக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு மேம்? அதை பற்றி சொல்லுங்கள்.
ஸோ யூடியூப்பில் வந்து நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க, நிறைய கன்ஃபியூஷன் ஆவீங்க. ஸோ இப்போது நீங்கள் ஒரு திங்ஸ் வாங்கணுன்னா அதுக்கு நிறைய அந்த கரெக்டான கிளாரிட்டி கிடைக்காது உங்களுக்கு. இந்த திங்ஸ் வாங்கினா போதும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அண்ட் எவ்வளோ தான் நீங்கள் யூடியூப்பில் கண்ணார பார்த்தாலுமே சரி, உங்களுக்கு அந்த ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் கொடுக்குறப்ப வந்துட்டு இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் ஒரு 10 கேக்ஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிற அந்த ஒரு இது வந்து உங்களுக்கு ஒரு 2வது கேக் 3வது கேக்லேயே வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு கிளியர் ஆகிடும். ஓகே. ஸோ டைரக்ட் கிளாஸ் எப்போவுமே பெஸ்ட்டு தான். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே இந்த அகாடமியில் என்ன மாதிரியான கிளாஸஸ் இருக்கும்? வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ டியூரேஷனில் ஒன்றுமே தெரியாமல் வந்துட்டு ஃபுல்லாக கற்றுட்டு போக முடியும்? அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு டிப்ளமா பண்ணோம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் வீட்டிலேருந்தே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 1 டே கோர்ஸ்லேருந்தே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட அகாடமியில் 1 டே கேக் பேக்கிங் இருக்குது, ப்ரௌனீஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கோர்ஸஸாக வந்துட்டு பிகினர் பேக்கிங் கோர்சஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் மாஸ்டர் கிளாஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ என்னென்ன வந்துட்டு டெசர்ட்ஸ் வந்துட்டு நியூவாக லான்ச் ஆகிட்டே இருக்கோம். கண்டிப்பாக அதை நாங்கள் எங்களோட அகாடமியில் வந்து கொடுப்போம். ஸோ இப்போ கூட அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேங்கோ டெசர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ மூஸ் கேக்ஸ் எல்லாமே இருக்குது இப்போது. மேம், நீங்கள் பண்ணதுலேயே வந்து ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு ஒன்று இருக்கும். நிறைய வந்து எந்த டெசர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, எந்த கேக் வந்து நிறைய செல்லாம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். நான் பண்ணதுலேயே நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி செகண்ட் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனீஸ் தான் ஃபஸ்ட்டு. தென் அதுக்கப்புறமா குனாஃபா வந்துட்டு ரொம்ப சேல் ஆகிருக்கு இங்கே நம்மளோட அகாடமியில். தென் அது மட்டும் இல்லாமல் இப்போது கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா LA வைரல் ஃப்ரூட் டெசர்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ கோர்ஸாகவும் சரி அது இப்போது வந்து ரொம்ப பூமில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது டெசர்ட்ஸாகவும் நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. ஓகே. ஸோ உங்ககிட்ட வந்து கோர்ஸ் கற்றுக்க வரக்கூடிய அந்த பர்சன்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸா, இல்லை ஒரு காலேஜ் கோயிங் விமனா, இல்லை ஒரு ஹோம் மேக்கர்ஸா, எந்த ஏஜ் கேட்டகரி வந்து நிறைய பேர் வராங்க? பேக்கிங்க்கு ஏஜ் கேட்டகரியே கிடையாது. ஸோ குட்டீஸும் வராங்க. ஒரு 5th படிக்கிற குட்டி குழந்தைங்கலேருந்து என்னோட அம்மா ஏஜ், அதாவது 50s 55 அந்த ஏஜ் வரைக்குமே வராங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட வந்து எங்களுடைய மாஸ்டர் கிளாஸில் 55 இயர்ஸ் இருக்க ஒரு அம்மா வந்துட்டு கிளாஸ் வந்திருந்தாங்க. அவங்க கிளாஸ் வந்ததோட மட்டும் நிற்கல. ஸோ அவங்க ஷாப்பும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கிளாஸ் முடிச்சு ஒரு 6 months டைம் எடுத்துக்கிட்டாங்க, ப்ராக்டிஸ் பண்ணாங்க, ஷாப் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாட்டர்டே சண்டே கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணி பார்த்தவங்களும் வந்துட்டு அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கற்றுக்கிறதுக்கு வயசே கிடையாது. இது யார் வேணால் கற்றுக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் யார் வேணால் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டீங்க. இன்னும் சிலருக்கு சில டவுட்ஸ் இருக்கும். எனக்கு எழுத படிக்கவே தெரியாது, நான் வந்து இந்த பேக்கிங் கற்றுக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும்? கண்டிப்பாக கற்றுக்கலாம். அவங்க அந்த ப்ராடக்ட்ஸ் நேமை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போது எப்படி நீங்கள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள்னு வீட்டில் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் சில ப்ராடக்ட்ஸ்க்கு நேம் இருக்கும். அது அவங்க எல்லாமே வந்து தமிழில் எழுதி வச்சுருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அம்மா ஏஜ் இருக்கவங்களும் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புக்லெட்ஸ் வந்து தமிழில் வந்து அவங்க வீட்டு பசங்கக்கிட்டேயோ இல்லை என்கிட்டயோ கூட நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா உட்காந்து தமிழில் எழுதிட்டு போயிடுவாங்க ஃபுல்லாக புக்லெட்ஸ் பார்த்துட்டு. ஸோ அதனால் படிக்க தெரியணும் அப்படின்றது கூட வேண்டவே வேண்டாம். ஸோ அவங்களுக்கு அட்லீஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் நாலேஜ் இருந்தாவே போதும். கண்டிப்பாக கற்றுக்கிட்டு இது ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம். நான் கரண்ட்டாக வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம். லைக் 13+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி. லைக் நவ் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. ஸோ பேசிவ் இன்கம் எய்ம் பண்ணி நான் ஓகே பேக்கரி கோர்சஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். அப்படி நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு சாக்கோ ட்ரஃபிள் அகாடமி வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நான் நிறைய ரிசர்ச் பண்ணி நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஸோ நான் டீமுக்கு ரீச் அவுட் பண்ணேன். தே ஹவ் கிவன் மீ லைக் 2 different slot. I have opted for professional master class. ஸோ இந்த கிளாஸ் வந்து 13 days கோர்ஸ். ஃபஸ்ட்டு டேவே வந்து மேம் வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் கேக் பண்ணுற மாதிரி என்ன அளவு மெஷர்மெண்ட் அப்படிங்கிற முதற்கொண்டு நம்ம ஒரு க்ரீம் க்ரியேட் பண்ணுறது, க்ரீம் வந்து என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு எல்லாமே வந்து மேம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. லைக் நம்ம யோசிக்கல, இப்போ நிறைய யூடியூப் இந்த மாதிரி எல்லாமே வந்துருச்சு. ஸோ அதில் பார்த்து கற்றுக்கலாங்கிறத விட நேரில் வந்து நம்ம வந்து கற்றுக்கும் போது நமக்கு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ், அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும், அதை வந்து நம்ம இப்போ இன்றைக்கி நாங்கள் பண்ணிட்டு வந்து 2 tier ஐசிங் கேக். இது வந்து நம்ம எப்படி ஸ்டாக் பண்ணணும், என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து மேம் எங்களுக்கு வந்து கிளியராக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் for those who want to get into the bakery field. உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க கிளாஸ் ஜாயின் பண்ணி கோர்ஸ் கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவீங்க? ஸோ நம்மக்கிட்ட கிளாஸ் வராங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது 1 day கிளாஸாக இருக்கலாம், மாஸ்டர் கிளாஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து கொடுத்துருவோம். ஓகே. ஸோ எத்தனை நாள் இருக்கும் உங்களோட கோர்ஸ் அண்ட் அந்த நாளில் என்னென்ன கற்றுக்க முடியும், எவ்வளோ நாள் டியூரேஷன் இருக்காது? இங்கே நிறைய விதமான கோர்சஸ் இருக்குது. இங்கே 1 day கேக் பேக்கிங் கிளாஸஸ் இருக்குது, 1 day ப்ரௌனி கிளாஸஸ் இருக்குது,
அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர் பேக்கிங் கிளாஸஸ் இருக்குது அண்ட் மாஸ்டர் கிளாஸஸும் இருக்குது. இப்போ ஒன் டே கேக் பேக்கிங் ஒர்க் ஷாப், அதுக்கப்புறம் ப்ரௌனி ஒர்க் ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் மோடில் இருக்கும். இப்போ இந்த பிஸ்னஸ் எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக பட்ஜெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த 1000 ரேஞ்ச்லேயே வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ அதே மாதிரி இப்போ யூடியூப்பில் பார்த்து ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும், அந்த மிஸ்டேக் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது, பட் நான் ஒரு டைம் பார்த்தா கண்டுபிடிச்சிடுவேன். அந்த டவுட்டை யார்கிட்டையாவது கேட்கணும்னு நினைப்பாங்கல்ல, ஸோ சர்டன் பர்சன் கிட்ட கேட்கணும்னு நினைப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி அந்த ஒன் டே கேக் பேக்கிங் ஒர்க் ஷாப்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த மிஸ்டேக்ஸ் வந்து இங்கே வந்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் ப்ரௌனி கிளாஸஸ்மே சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ப்ரௌனி கிளாஸஸ்மே அந்த ஒன் டே ப்ரௌனி கிளாஸ் அட்டன் பண்ணாவே அவங்க பிஸ்னஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பிகினர் பேக்கிங் கிளாஸஸ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு கேக்ஸ், குக்கீஸ், ப்ரௌனிஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கோர்சஸாகவும் இருக்கும். இப்போ நான் ஒரு 10K பட்ஜெட் தான், என்னோடய பட்ஜெட்டே அவ்வளோதான், அதுக்குள்ளே நான் ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கணும், சிம்பிளாக இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த இதில் வந்து நான் போயிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாஸ் வந்து பக்காவாக செட் ஆகும். அடுத்ததான் வந்து உங்கள் அகாடமியில் வெறும் லேடிஸ்க்கு மட்டும்தான் வந்து பேக்கிங் சொல்லி தருவீங்களா? இந்த பேக்கிங் வந்து லேடிஸ்க்கு மட்டும்தான் செட் ஆகுமா? கண்டிப்பாக அப்படிலாம் இல்லைங்க. ஸோ பசங்களும் கற்றுக்கலாம், பொண்ணுங்களும் கற்றுக்கலாம். ஸோ அதுக்கு ப்ரூஃப் பாருங்கள், இங்கே நிறைய பசங்க இப்போ ரீசெண்டாக முடித்தவங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் இப்படி கேட்குறப்போ ஒரு கொஷின் ஒரு இது வந்து வருது. ஸோ ரீசெண்டாக வந்து ஒரு பேட்ச்சில் வந்து தினேஷ்னு சொல்லி ஒருத்தவங்க முடித்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் ஃபீல்டில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அரௌண்ட் 30+ ஏஜ் ஆகிடுச்சு. ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயராக என்ன ஃபாலோ பண்ணி செட் ஆகுமான்னு யோசிச்சு வந்து இங்கே ஜாயின் பண்ணாங்க. ஸோ அவங்க இப்போ அந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டையே விட்டுட்டு ஃபுல் டைமாக வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போது அவங்க கிளாஸ் முடித்து ஒரு 3 மந்த் இருக்கும். ஸோ அந்த 3 மந்தில் வந்து பக்கத்தில் இருக்க எல்லா பேக்கரிஸ்க்கும் வந்து ப்ரௌனிஸ், டீ கேக்ஸ் எல்லாமே வந்து சப்ளை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பசங்க நினச்சாலும் கண்டிப்பாக முடியும். உங்கள்கிட்ட இருக்க கோர்ஸ்லேயே எந்த கோர்ஸ் ரொம்ப பெஸ்ட்டு? ஒருத்தவங்க பேக்கிங் தெரியும், அதை வந்து ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகணும் அப்படிங்கிறவங்க என்ன கோர்ஸை உங்கள்கிட்ட சூஸ் பண்ணி படிக்கலாம்? ஸோ எங்கள் கிட்ட இருக்கிற கோர்ஸ்லேயே வந்து அதிகப்படியான ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் கிளாஸ் தான். ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான கோர்ஸாக இருக்கும். நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே வந்து நான் ஒரு ஷாப் வைக்கணும், என்கிட்ட ரொம்ப நல்லா இல்லை, மாத கணக்கு இல்லை, வருஷ கணக்கு இல்லை, ஆனால் நான் ஒரு கோர்ஸ் வந்து படித்தா நான் ஒரு கியாஸ்காவது இல்லை ஒரு கெஃபேயாவது ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக மாஸ்டர் கிளாஸ் சொல்வேன். ஏன்னா அதில் உங்களுக்கு கேக்ஸ், குக்கீஸ், ப்ரௌனிஸ், டெஸ்லெட்ஸ் இந்த மாதிரி நிறைய டெசர்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் சரி, பிகினராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கேக்ஸ் வந்து சூப்பராக சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அவங்க இது முடிச்சுட்டு கண்டிப்பாக கேக்ஸ் நல்லாவே பண்ண முடியும். அண்ட் டெசர்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லெட்ஸ் இந்த மாதிரி நிறைய டெசர்ட்ஸ் இருக்குது, சீஸ் கேக்ஸ் இருக்குது, அண்ட் அதுக்கப்புறம் பீட்சா, கொரியன் க்ரீம் சீஸ் பன், அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பன் ஐட்டம்ஸுமே அதில் நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். ஸோ அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் கிளாஸாக வந்திருக்கும். அண்ட் இங்கே வரவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு தியரிட்டிக்கலாக மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கிளாஸ் முடிக்கிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 50%க்கும் மேலே ஷாப் வைக்கிறவங்களும் இருக்காங்க. அண்ட் பேலன்ஸ் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீக்லேயே ஒரு 1 இயர் வரைக்கும் ஹோம் பேக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிஸ்னஸ் ஃபுல்லாக வந்துட்டு கியாஸ்கோ இல்லை கெஃபே வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் கோர்ஸாக இருக்கும். வந்து உங்கள் அகாடமியில் வந்து பேக்கிங் கற்றுக்க வரவங்களுக்கு இது ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகிறதுக்கு பேக்கிங் தவிர்த்து நீங்கள் என்ன மாதிரியான ஸ்கில் செட்ஸ் எல்லாம் சொல்லி தருவீங்க? ஸோ சாக்கோ ட்ரஃபிள் பொறுத்த மாட்டிலும் இங்கே வந்தோம், கற்றுக்கிட்டோம், போனோம் அந்த மாதிரி இருக்காது. ஸோ ஆஃப்டர் கிளாஸ் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். அண்டு இப்போ வந்தோம் பேக்கிங் தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ப்ராப்பராக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி வந்து லைசன்ஸ் வாங்கணும், அண்ட் இப்போது நீங்கள் ஒரு கியாஸ்காக செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே சரி, ஸோ அந்த கியாஸ் செட்டப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த கியாஸ்க் எல்லாமே எங்கே கிடைக்கும், எங்கே வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அதுக்கான டூல்ஸ் எல்லாமே எங்கே கிடைக்கும், அதுக்கு சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே நாங்கள் ஆஃப்டர் கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் சோஷியல் மீடியா பிராண்டிங், அதுக்கப்புறம் அது எப்படி ப்ரமோட் பண்ணோம், அண்ட் இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டில் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளாக எப்படி வந்து டெய்லி போஸ்ட் போட்டு நம்ம எப்படி வந்து சேலில் பூஸ்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லேருந்தே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்போம் எல்லாமே இங்கே. ஸோ அடுத்ததான் வந்து உங்களோட பிஸ்னஸ் ஜர்னியில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய லெசனாக என்ன சொல்கிறீங்க? இதிலேருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு உங்களோட லைஃப் லெசன்ஸ்லேருந்து ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள். ஸோ டிப்ஸ் அப்படின்னு சொல்ல போனால், ஸோ நீங்கள் ஃபோன் பார்த்துட்டே இருக்கீங்க இல்லையா, ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பீங்கள்ல, ஸோ ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தால் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆரி ஒர்க்காக இருக்கலாம், டைலரிங்காக இருக்கலாம், என்ன பிஸ்னஸாக வேணால் இருக்கலாம், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள். ஸோ
நீங்கள் வந்துட்டு நான் ஐடி படிச்சுட்டேங்கிறதுக்காக ஐடி போகணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஸோ நானுமே வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷன்லேருந்து வந்த பொண்ணு தான். பட் இப்போ ஐடி பண்ணல. ஸோ எனக்கு வந்து பேக்கிங் பிடிச்சிருக்கு. ஸோ நான் அதை தேர்ந்தெடுத்ததுனால தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காமல் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஒரே ஒரு ஸ்டெப் ஒரு நாள் எடுத்து வச்சு பாருங்களேன், உங்களோட லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடும் அந்த டேலேருந்து. இவ்வளோ நாள் வந்து நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த சேலஞ்சஸ்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட லைஃப் லெசன்ஸ் என்ன, இது நீங்கள் எப்படி மாற்றிருக்கீங்க, அதை பற்றியும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷன் தான். ஸோ அதை விட்டுட்டு இதை வரப்போ வந்துட்டு எல்லோரும் போகணுமா, பன்னு வைக்க போறியா, ஸோ இந்த மாதிரி எல்லாம் தான் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ஸ்டார்டிங் நான் ஒன் மேன் ஆர்மி மாதிரி தான். ஸோ நானே தான் கேக் பண்ணணும், நானே தான் அதை ஃபோட்டோ எடுக்கணும், நானே தான் அதை வந்துட்டு போஸ்ட் பண்ணணும், அண்ட் டெலிவரியும் நானே தான் கொடுக்கணும். ஸோ அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்தது. பட் டே பை டே நம்மளோட எஃபர்ட்டை போட்டுகிட்டே இருக்கப்போ அதோட பலனை நம்ம கண்டிப்பாக அனுபவிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 200% எஃபர்ட் ஸ்டார்டிங்கில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகுறப்போ அது நமக்கான பலனை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆப்வியஸாக உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் ப்ரமோஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதை பார்த்துட்டு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். நிறைய காம்படிட்டர்ஸ் வந்து இதை பற்றி ஏதாவது போஸ்ட் போடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நிறைய நடந்துகிட்ருக்கு. இந்த நெகட்டிவ் கமெண்ட்டை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படிலாம் இல்லை, நீங்கள் வந்து அதை மைண்ட்லேயே போட்டுக்கக்கூடாது. சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்தே கூட பிரச்சனை ஆரம்பிக்க தான் செய்யும். ரிலேட்டிவ் ஆகட்டும், நம்ம வீட்டில் சொந்த வீட்டில் இருக்கவங்களே கூட ஏதோ ஒன்று சொல்ல தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் எதை பற்றியும் மைண்டில் போட்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருங்க, உங்களுடைய எஃபர்ட்டை போட்டுகிட்டே இருங்க. ஸோ நான் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டேன். பேக்கிங் அகாடமியில் சாக்கோ ட்ரஃபிள் ஏன் பெஸ்ட், உங்ககிட்ட என் கோர்ஸுக்கு வந்து சேரணும், இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பேக்கிங் கற்றுக்கணும் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி தான் போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய லாங்குவேஜ் புரியாது. ஸோ ஹிந்தி, கன்னடா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி, அதான் சொன்னேன் இல்லையா, படிக்க கூட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, படிப்பு கூட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி தமிழில் கூட எழுதி கொடுக்க சொன்னால் கூட என்னால் முடியும். ஸோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லிக் கொடுப்பேன். ஸோ சிம்பிள் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுப்பேன். அதுதான் வந்து என்னோடய ஸ்பெஷாலிட்டியை வந்து நான் நினச்சிட்ருக்கேன். இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸை ஐடென்டிஃபை பண்ணி, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து டெக்னிக்கலாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு மிஸ்டேக்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணி கொடுத்துருவேன். இவ்வளோ நேரம் சாக்கோ ட்ரஃபில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கக்கூடிய ஹேம்லதா மேம் நமக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அவங்க பிஸ்னஸை எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க, இதில் அவங்களுக்கு இருந்த சேலஞ்சஸ், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணாங்க. இது கேட்டு நீங்களும் இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பேக்கிங் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசையும் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒருவேளை பேக்கிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் ஹேம்லதா மேமை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. அண்ட் இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டில் நீங்கள் பேக்கிங்கிறது வெறும் ஹாபியாக மட்டும் இல்லாமல், ஸோ அது மூலிமா வந்து நீங்கள் மணியும் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு உங்களுக்கு சாக்கோ ட்ரஃபிள் வந்துட்டு ஒரு கரெக்டான கைடன்ஸும் கொடுப்போம் அண்டு சப்போர்ட்டும் வந்து பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு என்ன நீடுங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான கோர்ஸ் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஒரு ஹோம் பேக்கிங் பண்ணுறீங்களா, இல்லை கியாஸ்க் வைக்கிறீங்களா, இல்லை கெஃபே வைக்கிறீங்களா, ஸோ உங்களோட நீட் என்னன்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரியான கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம். அண்ட் எங்கள்கிட்ட போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் 2 கிளாஸஸுமே இருக்குது. இப்போது நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் வரணும் அப்படின்னா அது chacotrufle.in வெப்சைட் விசிட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். அண்ட் ஆஃப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா சேலமில் வந்து லொக்கேட் இருக்குது. நீங்கள் சேலமில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் எந்த ஊராக இருந்தாலுமே இங்கே உங்களுக்கு பிஜி ஃபெசிலிட்டிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். நம்மளோட அகாடமி சேலம் பிருந்தாவன் ரோடில் ஃபேர்லான்ஸ் பெருமாளுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு. மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் இது வரைக்கும் ட்ரைன் பண்ணியிருக்கோம், போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். ஸோ உங்களுக்கும் பேக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக சாக்கோ ட்ரஃபில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்றைக்கி ஃப்ரூட்டட் கேக் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஜங்கல் க்ரீம் கேக்கு, இது பிளாக் கரண்ட் அண்ட் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க. We love